இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் KNS டெக்னாலஜி. 14த் அக்டோபர் இந்த ஸ்டாக்க பை பண்ணிட்டு 17த் அக்டோபர் இந்த ஸ்டாக்க செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் ராலி பேஸ் ராலி. இந்த இடத்துல ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ல வந்து ஒரு குட்டி ரெட் கேண்டில் அதாவது பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இத மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து பிரைஸ் ராலி ஆகுதுன்னா, அகைன் அந்த சேம் இடத்துக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுக்கு ரீசன் மார்க்கெட்ல நெறைய பையிங் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல பாதி ஆர்டர் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். மீதி பாதி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம பெண்டிங்லயே இருக்கும். இத மாரி பெண்டிங் ஆர்டர்ஸ அகைன் மார்க்கெட் கேப்சர் பண்றதுக்கு கீழ வரும்போது, நாம இன்ஸ்டிடியூஷன்ஸோடயே சேர்ந்து வாங்குறோங்கிறது தான் வந்து இங்க அசம்ப்ஷன். இத மாதிரி ஒரு ஸ்டாக்க ஒன் டே பிஃபோர் நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து உங்க புரோக்கர் வாங்கி குடுத்துருவாங்க. நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட். நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் நெக்ஸ்ட் டேல கேண்டில் ரீப்ளே பண்றேன். ஒரு குட்டி ப்ளூ கலர்ல கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பிரைஸ் இன்னும் கொஞ்சம் மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்துருச்சு. அதாவது நான் எந்த இடத்துல சப்ளை ஜோன் போட்டிருக்கேனோ, இந்த கோட நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சர்க்கிள்ல ஒரு குட்டி டோஜி கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அத தான் நான் சப்ளை ஜோன்னு சொல்லுவேன். கரெக்ட்டா அதே இடத்துல பிரைஸ் போயிட்டு அதுக்கு மேல போகாம அது கீழ இறங்கிடுச்சு. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் அதுக்கு மேல பிரைஸ் கொஞ்ச நாளைக்கு மேல போறதில்ல. இனிமேட்டு இந்த ஸ்டாக்க நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டாக்க நான் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பிரைஸ்ல இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்க நான் வித்ததுக்கப்புறம் பெருசா வந்து மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருந்தது. அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிமாண்ட் ஜோனையும் பிரேக் பண்ணி அது கீழ போயிடுச்சு. நாம ஒரு 4 டூ 5 டேஸ் இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணிட்டு, அந்த சப்ளை ஜோன்ல எந்த இடத்துல செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருந்ததோ, அந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இத மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ரொம்ப போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வாங்குறாங்களோ, அதே இடத்துல நம்ம வாங்கிட்டு, அவங்க எங்க போய் வித்திருக்காங்களோ, அதே இடத்துல வந்து நம்மளும் வித்துடலாம். அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருந்துட்டீங்க. இந்த பேஸ் கேண்டில் எல்லாம் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, நீங்களும் இந்த அப்ரோச்ச ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாரி டிமாண்ட் ஜோன் பத்தி தெரிஞ்சுக்கணும், சப்ளை ஜோன் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களுக்கு அம் இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.